வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். இது ட்ரேடிங் வியூவில் புதுசாக ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார்ட்டு, நியூஸு, சீஸ்னல்ஸ், டெக்னிக்கல்ஸ்னு. டெக்னிக்கல்ஸை கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆசிலேட்டர்ஸ் என்ன சொல்லுது? ஓகே, இவ்வளோ ஆசிலேட்டர்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத சொல்கிறாங்க. நியூட்ரலில் இருக்குது. என்ன ரிலேட்டிவ், ஸ்டொக்காஸ்டிக்ஸு, சிசிஐஇ, ஏடிஎக்ஸு, ஆவ்சம், மொமெண்டம், மெக்டி, ஸ்டொக்காஸ்டிக்ஸ், ஆர்எஸ்ஐ, வில்லியம்ஸு, புல்பியர், அல்டிமேட் ஆசிலேட்டர். ஓகே, இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ப்ளஸ் மூவிங் ஆவரேஜஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூவிங் ஆவரேஜ் இந்த இடத்துல ஸ்ட்ராங் பை சொல்லுது. ஸோ ஓவரால் சம்மரி வந்து ஸ்ட்ராங் பையில் இருக்குது. எது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ட கிளிம்ஸில் வந்து பார்த்துக்கலாம் போல இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நியூஸில் என்ன இருக்குது? மேபி நியூஸில் ஓகே, ஜென்ரல் நியூஸ்லாம் என்னென்னலாம் கோல்டை பற்றி இருக்கோ எல்லாமே இருக்குது. அது பெருசாக நியூஸ் ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சீஸ்னல்ஸ்னால் என்னதுன்னு தெரியல. ஓகே, கம்பேர் பண்ணுறாங்க போல இருக்குது. ஆர் கோல்டையே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு சீசனுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. 2021, 2022, 2023, 2024னு எப்போல்லாம் வந்து கோல்டு வந்து எந்த பீரியடில் எங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இது கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண இந்த சீசனல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஆல் ரைட்டு. இது புதுசாக இருந்ததுனால நான் அதை சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதை வச்சு ஸ்ட்ராட்டஜிஸே பில்ட் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, எம்ஏசி அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் பற்றி சொல்ல போகிறேன். எம்ஏசி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மூவிங் ஆவரேஜ் சேனல். அதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் இருந்துச்சுன்னா அதோட ஹை அண்ட் லோ, அந்த மூவிங் ஆவரேஜோட ஹை அண்ட் லோ எடுத்து போட்டோன்னா, ஹை இருக்குல்ல, இந்த மாதிரி ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஹை அண்ட் லோ எடுத்தோன்னா ஒரு சேனல் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல இப்படி ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இந்த சேனலை வச்சுட்டு எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேனலுக்கு மேலே ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தால் இது வந்து க்ரீனாக இருக்கும். இதுக்கு கீழே வந்துடுச்சுன்னா இது வந்து ரெட்டாக இருக்கும். இது வந்து எவர் கெட்டுது ட்ரேடிங் வியூவில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கைட்டு அப்ஸ்டாக்ஸ் போல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு க்ரீனாக மாறுறதோ இல்லை ரெட்டாக மாறுறதோ இருக்காது. இது ஆக்சுவல் கேண்டில் ஸ்டிக்ஸ் கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம பார் கலர் எடுத்து விட்டுட்டோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் கேண்டில் ஸ்டிக்ஸ் கலரில் தான் இருக்குது. ட்ரேடிங் வியூவில் எவர்கெட்டில் வந்து இது வந்து இப்படி இந்த கலராக இருக்கும். இந்த பேண்டுக்கு மேலே போச்சுன்னா ஃபுல்லும் க்ரீனு, பேண்டு உள்ளவே ப்ரைஸ் வந்து ஸ்டே பண்ணிச்சுன்னா அது வந்து கிரேவாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வெளியே வந்துச்சுன்னா திரும்ப வந்து ரெட்டாக மாறிடும். ஓகே, ஸோ இதை யூஸ் செஞ்சு நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 20 டே எம்ஏசி மூவிங் ஆவரேஜ் சேனல். அடுத்தது வந்து திரும்ப எம்ஏசி தான். இந்த எம்ஏசி வந்து ஒரு 10 டே. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 10 டே. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுலேருந்து நான் பார் கலர்ஸை எடுத்து விட்டுடுறேன். இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், பார் கலர்ஸை எடுத்து விட்டுடுறேன். இதுவும் கூட எடுத்து விட்டுடுறேன். இப்போது இதை வந்து நல்லா நான் எல்லோவாக போட்டுக்கிறேன். தெரியுதா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னு சொன்னோன்னா ப்ரைஸ் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது. கரெக்டாக? நம்ம எப்போ இதில் ட்ரேட் எடுப்போம்னு சொன்னோன்னா, இந்த 10 டே மூவிங் ஆவரேஜ் வருதுல்ல, இந்த 10 டே மூவிங் ஆவரேஜ்க்குள்ளே ப்ரைஸ் எப்போ உள்ளே வந்துட்டு திரும்ப வெளியே போகுது. இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துட்டு திரும்ப வெளியே போகுது. இதே போல் நான் ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இது என்ன சொல்லுவாங்க யூஸ்வலாக அப்படின்னா, கோப்ரா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் யூஸ் செஞ்சு அந்த சேனலுக்குள்ளே வந்துட்டு போகிறத கோப்ரான்னு வாங்க. யூஸ்வலாக எம்ஏசி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாவே கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட்டில் இருக்க ஒரு 5 ஃபேமஸான ஒரு கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸை நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 10 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது இந்த சேனல். ப்ளஸ் கேண்டில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ரீனாக தான் இருக்குது. க்ரீனாக இருக்கும்போது இந்த ஏரியாவில் வந்து ப்ரைஸ் வந்து உள்ளே வருது, உள்ளே வந்துட்டு திரும்ப வந்து வெளியே போகுது. கரெக்டாக? இந்த இடத்துல வந்து உள்ளே வருது, உள்ளே வந்துட்டு இந்த இடத்துல எங்கேயோ வெளியே போகுது வச்சுக்கோங்களேன். சேனலுக்கு கீழே இந்த இடத்துல வந்து இப்படி ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. சேனல் கீழே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவீங்க. நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து இமீடியட்டாக அச்சீவ் ஆயிடுச்சு. பட் எப்பவுமே அப்படி அச்சீவ் ஆகும்னு கிடையாது. இமீடியட்டாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக வந்து இந்த லைன் இருக்குல்ல, இந்த எல்லோ லைன், இது வந்து வெளியில் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக வெளியே இருக்கிறது நல்லது. பட் சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே இருக்கும் போதும் எடுப்பாங்க. இந்த லைன் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ளே இருக்கும் போதும் எடுப்பாங்க. அப்படியும் வந்து எடுக்கலாம். அப்படி எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப தள்ளி போடணும். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா, இந்த லாஸ்ட் கிரே இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிரே, இந்த இடத்துல தான் நீங்கள் போடணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் அப்படி தள்ளி கூட போட்டுக்கலாம். ஏன் வந்து இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ், அதாவது இந்த கிரேக்குள்ளே இருக்கும் போது நம்ம ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ரொம்ப நல்லா தள்ளி போடணும் அப்படின்னு சொன்னோன்னா, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து சர்வசாதாரணமாக பண்ணலாம். இந்த இடத்துல ஏன்னா இது வந்து ஒரு ரேஞ்சாக, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை சாதாரணமாக பண்ணலாம். அது என்ன பண்ணலாம்னா, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம்.
ஓகே. ஸோ அதனால வந்து இந்த ஏரியாக்குள்ள நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, ஸ்டாப் லாஸ வந்து ரொம்ப தள்ளி போடுறது நல்லது. அப்படி இல்ல, நான் இந்த ஏரியாவ விட்டு தள்ளி, இந்த மாரியான ஏரியாஸ்ல நான் வந்து என்ட்ரி குடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாஸ்ல நான் என்ட்ரி குடுக்க போறேன்னா பிரச்சனை இல்ல. இதுக்கு கீழ எங்க வருது? இந்த ஏரியால வருது. இந்த ஏரியால வருது. ஸோ அதுக்கு கீழ ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து நீங்க பேண்ட் கீழ ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? எய்மிங் ஃபார் 1:2. பட் இந்த பேண்டுக்குள்ளே எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பேண்டுக்குள்ளே எடுக்கும்போது இந்த இடத்துல லாங் போறீங்கன்னா, இந்த கடைசி கிரே கேண்டில் ஆர் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ இதை கூட நீங்கள் லோவாக வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். பட் இதுவே வந்து வச்சுக்கிட்டாவே போதும். இந்த கடைசியாக இருக்க கிரே கேண்டில் இதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி. அதே போல் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா, இந்த கிரே ஏரியாவுக்கு போகணும்னு இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த கிரே ஏரியாவிலேருந்து ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து யூஸ்வலாக இதை ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை ஏதாவது ஒரு செல்லு இருக்கான்னு சொல்லி காட்டுறேன். கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்காதனா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கலாம், இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. இந்த இடத்துல பாருங்க ரெட்டாக வந்துடுச்சு. ரெட்டாக வரும்போது என்ன பண்ணுறோம்? கோப்ரால இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட் போகிறோம். இப்போ எங்கே இந்த கிரேக்கு மேலே நம்ம வந்து 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஒரு 1:3 1:4ன்னு போகாமல் இப்படி ஒரு 1:2ன்னு வச்சோம்னா சட்டுன்னு வந்து அச்சீவ் ஆகிட்டே இருக்கும். இது ஏன் வந்து கோப்ரானா, இது பார்க்க ஒரு பாம்பு மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு மாதிரி போகுதுல்ல, அதனால இதுக்கு பேர் வந்து கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொன்று வந்து ஒரு ஃபேமஸான வந்து ஒரு கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட ஃபேமஸான ஒரு கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் இதுதான். நான் வந்து கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணும்போது இதுதான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே கொடுத்த என்ட்ரிஸ் அதெல்லாம் வந்து அது இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இண்டிகேட்டர் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. டிராயிங்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ போயிட்டு மெக்டி அடிங்க. ஸோ நீங்கள் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ இன்னொரு இது பார்க்கலாம். இதுதான் வந்து கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நிற்கும். அந்த 10 டே மூவிங் ஆவரேஜை விட கோப்ராவில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சேனல்குள்ளேருந்து இது போது வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து சேனல்குள்ளேருந்து ஒரு ப்ரைஸ் வந்து வெளியே வருது, ஒரு க்ரீனாக வருதா, அந்த டைமில் ஹிஸ்டோகிராம் வந்து டார்க் க்ரீனாக இருக்கான்னு பார்ப்பீங்க. அதாவது மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க. இந்த இடத்துல நம்ம இந்த லைன்ஸை யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் ஹிஸ்டோகிராம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து க்ரீனாக மாறும் போது இது வந்து டார்க் க்ரீனில் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவீங்க? இமீடியட்டாக யூ வில் கோ லாங் போயிட்டு இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து எப்படி எக்ஸிட் தருவாங்க யூஸ்வலாக நான் சொல்கிறேன். இந்த கோப்ரா ஸ்ட்ராட்டஜியில் யூஸ்வலாக எப்படி எக்ஸிட் தருவாங்கன்னா 1:1 1:2ன்னு வைக்க மாட்டாங்க. ஃபுல் ட்ரெண்டை ரன் பண்ணி விடுவாங்க. ஃபுல் ட்ரெண்டை ரன் பண்ணி விட்டுட்டு இந்த ஏரியாவில் எக்ஸிட் ஆவாங்க. இந்த ஏரியாவில் வந்து எக்ஸிட் தருவாங்க. 1:2.5. இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? 1:2.35. 5 இல்லை 2.35 வந்திருக்குது. இந்த ஏரியாவில் எக்ஸிட் தருவாங்க. திரும்ப இந்த ஏரியாவில் இது கீழே வைக்கும் போது ஒரு டார்க் ரெட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஸோ இப்படி தான் வந்து இந்த கோப்ரா இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் கோப்ரா ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நான் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸிட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வெளியே வரும்போதெல்லாம் இது வந்து டார்க் ரெட்டாக, இது டார்க் க்ரீனாகவே தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல எப்போ வெளியே வருதோ அப்போ இது டார்க் க்ரீனாக இருக்கும். இந்த இடத்துல எப்போ வெளியே வருதோ இது டார்க் க்ரீனாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த இடத்துல வெளியே வரும்போது இது பாருங்கள் லைட் ரெட்டாக இருக்குது. இது வந்து லைட் ரெட்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கலாம். மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல இது வெளியே வரும்போதே, இந்த இடத்துல பாருங்கள் இது வெளியே வருது, வெளியே வரும்போதே இது டார்க் ரெட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல அதே போல் லாங் போகிறீங்க, லாங் போயிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் போயிட்டு இந்த இடத்துல வந்து வெளியே வந்தீங்கன்னா 2.8 வந்திருக்கு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், இது எல்லா டைமும் வந்து நான் வெளியே வரும்போதெல்லாம் இது வந்து டார்க் ரெட் இல்லை டார்க் க்ரீனாக தானே இருக்குது, அப்போ ஏன் வந்து நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் உங்களோட நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை போடணும். என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுனா இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஃபேக் என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுற கோப்ரா எது, அதாவது மூவிங் ஆவரேஜ் சேனல் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு அடுத்து மெக்டி, இந்த மெக்டியில் எந்த செட்டிங்ஸ் வந்து ஃபேக் என்ட்ரிஸை இந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜ் சேனலுக்கு அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் வந்துருச்சா, ரொம்ப ஈஸியாக இல்லையா? அப்படி பண்ணும்போது இந்த ஃபேக் என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் ஆகும். பட் அந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு பார்க்கணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பார்க்கணும், அந்த செஷனுக்கு பார்க்கணும், என்ன ரிஸ்க் ரிவார்ட் வேணுமோ அதுக்கு நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டு தான் ஆகணும். இந்த இடத்துல அதே தான். இப்போ இந்த இடத்துல டார்க் க்ரீன் வருது, இதுவும் டார்க் க்ரீன் ஆகுது. ஓகே, நான் எப்படி ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணலாம்? ஸோ இந்த இடத்துல இதுவே வந்து ஒரு ஃபேக் என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ரெட் வருது, பட் அப்போ வந்து இந்த மொமெண்டம் வந்து இந்த இடத்துல லைட் க்ரீனாகவே இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம்? எடுத்திருப்போம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஸோ இப்படி வந்து அவாய்ட் ஆகுதுல்ல, இந்த மாதிரி ஒரு ஃபேக் என்ட்ரிஸ் வந்து அவாய்ட் பண்ணுதில்ல. இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் இது. கோப்ரா அண்ட் மெக்டியில் வந்து செகண்ட் அந்த நம்ம சொல்கிற ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிற கான்செப்ட் இது. இந்த கான்செப்டில் செட்டிங்கை தயவு செஞ்சு மாற்றிக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த ஜஸ்ட் இந்த 2 இதுவே போதும், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து
முன்னாடி க்ரூடில் இதை நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கோல்டில் ட்ரை பண்ணல, க்ரூட்லையும் சில்வர்லையும் நான் வந்து இதை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த கோப்ரா ஸ்ட்ராட்டஜியை சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து அதை நான் பண்ணுறது கிடையாது. சரி, ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து கோப்ராலேயே வேற என்ன பண்ண போகிறோம்னா, மூணாவது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல போகிறது 8 MAC. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், 20ல் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், 8 MAC போகிறோம். பட் 8 MACக்கு கண்டிப்பாக மெக்டி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது இருக்கிறதே வந்து ரொம்ப நீங்கள் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்க்கு, ஐ மீன் லோவர் செட்டிங்ஸ்க்கு போகிறீங்க. அதில் போயிட்டு மெக்டி எடுக்க வேண்டாம். இதில் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா VWAP யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ VWAP எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஸ்டைலில் போயிட்டு அப்பர் அண்ட் பேண்ட், லோவர் பேண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, பேண்ட்ஸ் ஃபில்லும் தேவையில்லை. இப்போது இதில் நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு எல்லோவில் போட்டுக்கிறேன். ஓகேவா, டார்க்காக போட்டுக்கிட்டேன் எல்லோவில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து நிஃப்டியில் கூட யூஸ் பண்ணலாம். நிஃப்டியில் கூட இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃபில்டர். இப்போ கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில் இந்த VWAP போடும்போது ஒன் ஆஃப் த ஃபில்டராக இருக்கும். எப்படி ஃபில்டராக இருக்கும், இது போல் ஃபில்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு க்ரீன் வந்துருச்சு. க்ரீன் வரும்போது பட் என்ன ஆகுது, அது வந்து VWAPக்கு கீழே இருக்குது. தெரியுதா, இந்த இடத்துல வந்து அது VWAPக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த என்ட்ரிஸை அவாய்ட் பண்ணுவோம். பட் இந்த என்ட்ரிஸை எடுத்துருப்போம். VWAPக்கு கீழே வருது, ப்ளஸ் வந்து இது ரெட்டாகவும் இருக்குது. இது வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் சேனல் கீழே வந்து ரெட்டாகவும் இருக்கும். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம ஷார்ட் போகிறோம். இந்த இடத்துல ஷார்ட் போயிட்டு மூவிங் ஆவரேஜ் சேனல் மேலே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து இந்த இடத்துல எங்கேயோ அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்டாக இந்த இடத்துல அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு என்ட்ரி கிடைக்குது இந்த இடத்துல பாருங்கள், என்ட்ரி கிடைக்குது. அது என்ன ஆகுது, ஸ்டாப் லாஸ் ஆகுது. ஸோ கோப்ரா மூவிங் சேனலில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது நிறைய ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் என்னன்னா, இது வந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் செட்டப்ன்றதுனால நீங்கள் டுவர்ட்ஸ் த ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ உங்களால் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து கரெக்டான ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்டில் இருக்கவே மாட்டீங்க. என்ன தான் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரேட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கூட இந்த லாஸ் எல்லாம் நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிய அட்வான்டேஜ். அதை விட யூ வில் பி டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட். சைக்காலஜி வந்து கரெக்டாக இருக்கும் கோப்ரா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில். இந்த VWAP வந்து நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னல 20-10, அதே போல் வந்து 20 MACD, அதுக்கு கூட நீங்கள் இந்த VWAP யூஸ் செஞ்சு நீங்கள் வந்து ஃபில்டர் எடுத்துக்கலாம். இது வந்து 20-day மூவிங் ஆவரேஜ் கிடையாது, இது வந்து ஒரு 8-day மூவிங் ஆவரேஜ். ஸோ யூஸ்வலாக வந்து VWAP வந்து என்ட்ரிஸ் எடுக்கணும், VWAPக்கு மேலே கீழேனா 20-day யூஸ் பண்ண மாட்டாங்க, 8-day யூஸ் பண்ணுவாங்க. பட் அகெயின் நீங்கள் வந்து செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி பார்த்து தான் எடுக்கணும். சரி, ஓகே. ஸோ இது வந்து ஒன்று முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னதுன்னா, 8-day மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, அடுத்து என்ன போக போகிறோம்னா, இது அப்படியே 50-ஆக போகிறோம். ஸோ 50-ஆக போயிட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி, தெரியாதவங்களுக்காக. ஸோ இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் டிராயிங்ஸ். ஓகே, ஸோ இந்த 50-day மூவிங் ஆவரேஜ் சேனலை வந்து எதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இண்டிகேட்டருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பேரபோலிக் சார் என் ஃபேவரட்டில் போட்டுக்கிறேன். இந்த பேரபோலிக் சார் இருக்குல்ல, இந்த பேரபோலிக் சாரை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய வந்து ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. பட் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறதில்ல. பட் கண்டிப்பாக இது வந்து டுவோர்ட்ஸ் த ட்ரெண்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஏரியாவில் வந்து இப்போ ஒரு 50-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே வெறும் பை தான், 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே வெறும் செல் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஏரியாவில் எப்போ வந்து 50-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இது வந்து பை போகுதோ, அப்போ வந்து பேரபோலிக் சார் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்கும்போது ஒரு இந்த இடத்துல வந்து கீழே இருக்கணும், அதாவது ப்ரைஸுக்கு கீழே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து லாங் போவீங்க, லாங் போயிட்டு இது கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2, 1:3 அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதே போல் ஏதாவது செல்லிங் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து எங்கேயுமே வந்து ப்ரைஸ் வந்து 50-day மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே போகவே இல்லை. மேலே போகாமையே இருக்கும்போது, இது ரெட்டில் இருக்கும் போதே பேரபோலிக் சார் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தருது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுவீங்க, எந்த கேண்டில் இது, இந்த கேண்டலோட ஓப்பனிங்கில் வந்து, அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் வந்து நீங்கள் ஷார்ட் போவீங்க, இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருவீங்க. நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து நம்மளுக்கு அச்சீவ் ஆகாமல் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ நான் வந்து கோப்ராவில் ட்ரேட் பண்ணும்போது இதுதான் கரெக்டான செட்டப் அப்படின்றது கோப்ராவில் சொல்ல முடியாது. அது நீங்கள் தான் உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸை வந்து செட் பண்ணணும். நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட்ஸை தான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம வந்து ஷார்ட் போகிறோம், இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஏயும் கரெக்டாக அங்கே தான் எடுத்து கொடுக்குது. நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2.3 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து ஸ்டாப் லாஸே அடிக்காதனா, அப்படி வந்து வாய்ப்பே கிடையாது. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிச்சிட்டே தான் இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல கூட ப்ரைஸ் மேலே போயிருக்கு, நான் ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. பட் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 1:2 ஈஸியாக கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல போகிறீங்க, இதுக்கு மேலே அப்படி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, நோ எய்மிங் ஃபார் 1:2, 1:2.5, 1:3 அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்குது. டுவோர்ட்ஸ் ட்ரெண்ட்லேயே இருக்க முடியும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்ல வந்து ஒரு என்ட்ரிஸ். ஸோ இது யூஸ்வலாக இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்றதுனால
ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். யூசுவலாக ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸோட வின் ரேட்லாம் கம்மியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து டுவோர்ட்ஸ் ட்ரெண்ட்லேயே இருக்கிறதுனால ஒரு ரிஸ்க் ரிவார்ட் வந்து நீங்கள் நல்லாவே வைக்கலாம். 1:2ன்றதை 1:3 வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டான்சியான் சேனல் வச்சு. இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, டான்சியான் சேனல் அண்ட் எம்ஏசி. அதனால தான் இதை நான் கடைசியில் சொல்கிறேன். பட் உங்களுக்கு தேவைன்னா இதையும் நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ரூல் என்னன்னா, இந்த டிசி இருக்குல்ல டான்சியான், இதில் வந்து அப்பர் அண்ட் லோவர் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. வெறும் இந்த எல்லோ தான் தேவைப்படும். ஓகேவா? இந்த எல்லோ மட்டும் தான் தேவைப்படும். ப்ளஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் சேனல் வந்து 20 தான். நீங்கள் வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணுங்கள். பட் நான் வந்து 20லேயே சொல்கிறேன். இதை வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ இந்த சேனல் வந்து இதுக்கு வெளியே க்ளோஸ் வைக்குதுல்ல, இந்த இடத்துல வெளியே க்ளோஸ் வைக்கும் போது இந்த டான்சியான் சேனல் வந்து இந்த இந்த 2 பேண்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது இந்த சேனலுக்குள்ளே இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், சேனலுக்குள்ளே இருக்குது. அது ஒன்று. செகண்டு, இந்த கேண்டலோட ஓப்பன் வந்து உள்ளே இருக்கணும். ஃபார் பையிங்க்கு இதோட கேண்டலோட ஓப்பன் வந்து உள்ளே இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஓப்பன் வந்து உள்ளே இருக்கா? அதே போல் இந்த இடத்துலையும் ஓப்பன் வந்து உள்ளே இருக்கா? ஸோ இது 2 கண்டிஷனும் மீட் ஆச்சுன்னா இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் வில் கோ லாங். இந்த இடத்துலேயே நடந்திருக்கு, அதனால் போட்டுறேன். இந்த சேனலுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிருக்கும். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து சேனல் கீழே வந்திருக்கு. பட் இந்த டான்சியான் வந்து இந்த சேனலுக்குள்ளே இல்லை. ப்ரைஸ் வந்து சேனல் கீழே வந்திருக்கு. பட் டான்சியான் வந்து இந்த சேனல் கீழே இல்லை. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சேனல் கீழே வந்திருக்கு. பட் டான்சியான் வந்து வெளியே இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த சேனல், இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் சேனல் கீழே வந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த டான்சியானோ வந்து இந்த பேண்டுக்குள்ளேயே இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து மீட் ஆகிடுச்சு. ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு இந்த பேண்டுக்கு மேலே அப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2, இந்த இடத்துல 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்க்குமே வந்து ஒரு எம்ஏசி ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நீங்கள் வைக்க வேண்டிய ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1 ஆர் 1:2 அவ்வளோதான் வைக்கணும். ஸோ இதை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து எம்ஏசியை வந்து இன்னும் நிறைய விதமாக கூட யூஸ் பண்ணலாம். பைவேர்ட்ஸில் கூட எம்ஏசியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த பைவேர்ட்ஸை பற்றிய வீடியோ போடும்போது அதை பற்றி நான் பேசினேன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் சேனலை யூஸ் செஞ்சு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டாப் 5 ஸ்ட்ராட்டஜிஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.